ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் vlog வீடியோ வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிட்டு. ஷார்ட்ஸுமே இப்போ தான் கொஞ்சம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பையன் சைக்கிள்லேருந்து கொஞ்சம் கீழே விழுந்ததுனால கையில் கட்டு போட்டிருக்காங்கன்றதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்றதுனால வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் நம்ம சேனலில் பிரேக் விட்டுட்டேன். அதாவது ஒரு 10 டேஸ் கிட்ட பிரேக் விட்டுட்டு அப்புறமா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கேன். இப்போ vlog எடுத்திருக்கேன். ஈவினிங் போல் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அப்போ அதை கொழுக்கட்டையாக செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த திருக்கார்த்திகள் வேறு வருது, யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால பிடி கொழுக்கட்டையாகவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நியூலி மேரிடு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சில கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு அளவுகள் பார்த்திங்கன்னா, அரை மூடி தேங்காயில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு நான் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இல்லை அப்படின்னு இங்கே திருவி கூட வச்சுக்கோங்க. நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன். திருக்கார்த்திகளுக்குன்னு இல்லை, எப்போ அந்த பிடி கொழுக்கட்டை பண்ணாலுமே எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஸ்கூலில் எங்கள் ஊரில் இந்த ஓலை கொழுக்கட்டை ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம். அதாவது ஓலை கிடச்சிச்சு அப்படின்னா பண்ணுவோம். மேக்ஸிமம் ஓலை அந்த சமயத்தில் எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓலை கொழுக்கட்டை கொண்டு வருவாங்க. அதாவது என் அம்மாவுக்கு பிடிக்குன்றதுனால, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்க எல்லாருமே கொண்டு வருவாங்க. நான் இந்த கொழுக்கட்டை இது டக்குன்னு கெட்டு போயிடாது பார்த்தீங்களா, அதனால் மறுநாள் கொண்டுட்டு போவேன். அவங்க அந்த கொழுக்கட்டையை கொடுத்துட்டு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்போ அதை கொண்டு எங்கள் அம்மாக்கிட்ட அவங்க கொடுக்குறதே 1ஓ 2ஓ கொடுப்பாங்க. அதையுமே எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் வரும் ஒவ்வொரு பலகாரங்கள்லாம் பண்ணும்போது. எனக்கு இது எப்போ பண்ணாலுமே அந்த ஞாபகம் வந்துடும். என் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம எதுவுமே பிடிக்காது அப்படின்றது சொல்ல வச்சுக்கூடக்கூடாது அப்படின்றதுனால நான் பிடிக்காததையும் பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காயை நல்ல முருக வறுத்துட்டு அந்த நெய்யில் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் கூடயே நான் ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடியை தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில். இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளை வறுத்து எடுத்திருக்கேன். சம்டைம் சிலர் சிறுபருப்பு வறுத்து போடுவாங்க. அப்புறம் பொரிகடலை போடுவாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிறுபருப்பு போடுறோம் அப்படின்னா எள்ளு கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கணேஷ் பிராண்டு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கொழுக்கட்டை, இடியாப்பம்னு எதுக்குமே அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் 1 கப் அளவுக்கு வறுத்துருக்கேன். எந்த கப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பை ஃபைனல் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கோங்க. அதே கடாயில் பச்சரிசி மாவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா அந்த பச்சை வாசனை போய் அந்த வறுத்த மாவு வாசனை வரும். அது வரைக்கும் மாவை நல்லா வறுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் அந்த 1 கப் எடுத்தோம் பார்த்தீங்களா மாவு, 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கருப்பட்டியில் பண்ணால் இந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வெல்லம் தான், மண்டை வெல்லம் தான் இருந்துச்சுன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப்பு தண்ணி, கரெக்டாக 1 கப்பு பிடிக்கும். சப்போஸ் சில மாவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எனக்கு 1 கப் அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தூசு துரும்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அந்த மறுபடியும் கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பச்சரிசி மாவை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. போட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், ஏலக்காய், அப்புறமா எள்ளு அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொரிகடலை போட்டால் கூட நல்லாயிருக்கும். பொரிகடலை போடும்போது லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் அல்லது நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ சம்டைம் இந்த கொழுக்கட்டை என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அதாவது சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்றதுனால இந்த நெய் இதெல்லாம் நல்லா ஸ்மெல்லாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்றதுனால இது பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்லா ஆப்பைய வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆப்பைய வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ கை போட முடியாது, ஏன்னா நல்லா சூடாக இருக்குன்றதுனால லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி பிடிச்சி பார்க்கணும். கிராக் எதுவும் வராமல் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ விளக்கேத்துற டைம் வந்துட்டுன்றதுனால விளக்கேற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. கார்த்திகை மாதன்றதுனால வாசல்லாம் விளக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு.
இன்னைக்கு மதியானம் வந்து அதாவது வறுத்து அரைச்சு விட்ட சாம்பார்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது அரைச்சு விட்ட சாம்பார் வேற, வறுத்து அரைச்ச சாம்பார் வேற. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இன்னைக்கு மதியானம் வச்சிருந்தேன். இது வந்து கண்டிப்பா இன்னொரு நாள் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. அதாவது தோசை, இட்லிக்குமே நல்லாருக்கும். சாதத்துக்குமே நல்லாருக்கும். 2 இன் 1 வச்சுக்கலாம் அந்த மாதிரி. சரி, இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா ஆறிட்டு, அதாவது கை பொறுக்குற சூட்ல வந்துட்டு, இப்ப கையில வந்து கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு, நல்லா பெசஞ்சு விட்டுருங்க. அது கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிற மாரி இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து பிள்ளையார் பிடிச்சுக்கலாம். இப்ப நம்ம எது பண்ணாலுமே கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். அதனால ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சுக்கலாம். நம்ம பண்றது எல்லாமே நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மெத்தட்ல பண்ணும்போது, நான் லைட்டா அந்த மாவு எடுத்துட்டு நீங்க நல்லா பிடிச்சாலே, அந்த பிடி வந்து கரெக்ட்டா விழும். ஒரு கிராக் கூட இருக்காது. சம்டைம் வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லலாம் பண்ணும்போது, அந்த மாவா இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்த மாரி இருக்கும். இது அந்த மாரி கிடையாது. நம்ம அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். அத லைட்டா பிடிச்சாலே அந்த ஷேப் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா அந்த பளபளன்னு இருக்கும் பார்த்தீங்களா கொழுக்கட்டை, அந்த மாரி இருந்தாலே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இட்லி பாத்திரத்தில வந்து கொஞ்சம் தண்ணி காய வச்சுட்டு, பிடிச்சு வச்சிருந்த கொழுக்கட்டையெல்லாம் உள்ள வச்சுட்டு, கரெக்ட்டா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போதும். ஏன்னா வந்து ஆல்ரெடி மாவு வந்து பாதி வெந்திருக்கும். இப்போ வந்து மீதிய வேக வச்சு எடுக்க போறோம் அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட்லயே அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா, கொழுக்கட்டை பிய்யறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால, கொஞ்சம் சூடு ஆறட்டும். அது வச்சுக்கலாம். அத வந்து ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு தட்டுல வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு எப்போதுமே கொழுக்கட்டை பண்ணும்போது, நம்ம 2, 2 தட்டுல வச்சு பண்ணோம் அப்படின்னா, சம்டைம் வந்து அடியில வந்து தட்டுல வந்து மேல உள்ள தட்டு தண்ணி வந்து கீழ இறங்கிட்டு, கீழ் தட்டு கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் சொத சொதன்னு போன மாரி இருக்கும். அதனால ஒவ்வொரு தட்டாவே வச்சு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த கொழுக்கட்டை வந்து ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ளயுமே இன்னொரு தட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னொரு தட்டுமே வச்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளயுமே என் வீட்டுக்காரங்க வந்தாச்சு. ஸோ இன்னொரு சைடுல வந்து சேமியா உப்புமா பண்ணிட்டேன். அதாவது மதியத்துக்குள்ள சாம்பாருக்கு வந்து அந்த சேமியா உப்புமாவுக்குமே ரொம்ப நல்லாருக்குன்றதுனால, அது போக கொழுக்கட்டை வேற இருக்குன்றதுனால ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டா ஏதாவது தேவைப்படும். மாவு வேற காலியா போயிட்டுன்றதுனால சேமியா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். திருக்கார்த்திகைக்கு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்க வீட்ல. இன்னைக்கு வந்து நல்லா காலையிலேயே எந்திரிச்சு எல்லா ஒட்டடையுமே அடிச்சு முடிச்சுட்டு, பிள்ளைங்கலாம் அனுப்பி விட்டுட்டு எல்லா ஜன்னலையுமே நல்லா தொடச்சு எடுத்தாச்சு. கதவ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா, எல்லா வேலையும் ஒண்ணு போல இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். உங்க வீட்ல நீங்க கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படின்றத எனக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நம்மளோட கொழுக்கட்டையும் நல்லா தயாராயிட்டு பாருங்க. சூடோட எடுக்காம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அந்த நெய்யி, தேங்காய்லாம் வந்து நெய்யிலலாம் வறுத்து சேர்த்துக்கிறதுனால மணமும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஆனா இது வெல்லத்தில பண்றத விட கருப்பட்டியில பண்ணா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க நம்மளோட கொழுக்கட்டை வந்து சாஃப்ட்டா எவ்ளோ சூப்பரா பிய்யுது பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அப்டின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.